வந்திருக்க பிரஸ் மீடியா அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இது இறைவன் மீடியாவோட பிரஸ் மீட். ஏதோ கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே வந்துல்லையா அஞ்சு இது எடுத்துட்டு வைங்க நிற்கும். பெருசா இருக்கு. செக் 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 நோ செக் 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 கொடுத்துறோம். நல்லா கொடுத்துறோம். செக் 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 நீ பேச சொன்னது ஜெனிசனா நீ பேசுங்க. நான் பேசுறது நான் பேசுறது ஜெனிசனா பேசுறா. அது நான் பேசுறேன்னா அடுத்து நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறத வச்சு நீங்க கண்டிப்பா அப்படியே பேசுங்க. சொல்லுங்கண்ணா. எல்லாம் ஓகே தானே? வந்து ரெடியா 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 நீங்க சொல்லிட்டீங்கன்னா போண்டிதான். சொல்லமா ஓகேவா? வந்திருக்க பிரஸ் மீடியா அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது இரவின் விழிகள் படத்துடைய பிரஸ் மீட்டு. இரவின் விழிகள் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் ஜேனர்ல உருவாயிருக்கு. இந்த படம் நீமார் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜின்னிசனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் வந்து டைரக்டர் சிக்கல் ராஜேஷ், இந்த படத்தோட இயக்குனர். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் மூவி. இது வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு செதறான், உடஞ்சி செதறான், அதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். சமுதாய சீரழிவு எந்த அளவுக்கு நடக்குது, அது உள்ளார ஒருத்தவன் மாட்டிக்கிட்டு உள்ளார சூழலில் மாட்டிக்கிட்டு அவன் தவிச்சிட்டு இருக்கான். முடிஞ்ச வரையும் அவனால காப்பாற்ற முடியல. அவனோட மைண்டை வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு காலத்தில் வெடிச்சு செதறான். அவன் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறங்கிறத அவ்வளோ சுவாரஸ்யம் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஜினிசன் பேசுவார். ஓகேவா? இதுவே பதிவாதான் தரல வருமா? அனைவருக்கும் வணக்கம். இரவின் வெளிகள் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமா திரைக்கு வருவதில் மகிழ்ச்சி. ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா, நாம தேடி ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ரெஸ்பான்ஸ் லோவாக இருக்கும்போதோ அல்லது ரிஜெக்ட் பண்ணும்போதோ எப்படி பெயினாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் வாழ்வியலில் பார்த்துருப்போம். நம்மளை தேடி இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்த படம் தான் இரவின் வெளியில் எங்களுக்கு. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ், அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லுக் இருக்கலாம். பட் இயக்குனர் வந்து ஆல்ரெடி திரையுலகுக்கு பரிச்சயமானவர். கடந்த 10 வருடங்களாக எனக்கு அவரோட பேர் அங்கங்கே அடிபட்டுகிட்டே இருக்கும். நல்லபடியாக ஒரு சின்ன படங்களில் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, நடிக்க, இயக்க, அந்த மாதிரி. ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசரை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக சிறப்பாக நேர்த்தியாக ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் கண்டென்ட் அதை மேக் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர், சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஒரு சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி சேர்க்கணுன்றதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், எங்கள் சைடில் தியேட்டர் சைடில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. கம்மிங் 21 நவம்பர் 21 தியேட்டர்கள் ஒரு கிராண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமா ரிலேட்டட் படங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக இது உங்களை என்டர்டெயின் பண்ணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணும். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நீமாரே.
ஸோ எனக்கு நாங்கள் ரொம்ப கிராட்டிஃபைங் இருக்கேன் இந்த படம் பண்ணிட்டதுக்கப்புறம். அண்ட் என்னென்னா இது ஒரு மல்டி ஜெண்டர் படம் தான். லைக் இந்த படம்ல ஒரு மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நல்லா என்கேஜிங்காக காமிச்சார். வி லிவிங் த டைம் வேறு மீடியா பீப்புள்ஸ்ல எப்படி நம்ம நல்லா மீடியா சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகும். பட் சில டைமில் என்ன சொல்லுவோம், லைக் ஹர்ட் கூட ஆகும் மக்களுக்கு. இந்த படம்ல லைக் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் வேல நம்ம படம் கொடுத்தாரு. அண்ட் எல்லாரும் 21st மூவி பாருங்க. அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் என்னன்னா, இந்த படம் ஷூட்டிங் போகும் டைமில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுதான், லைக் யாருமே அவ்வளோ நாங்கள் ரெக்கக்னைஸ் ஆகலை. ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகும் டைமில் லைக் வெள்ளிமலாய், புதுச்சேரி இல்லைன்னா திருப்பூரில் அங்கே மக்கள் நாங்கள் புது லைக் எட் அவர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு காதல் கொடுத்தாரு லைக் அங்கே போகும் டைமில். ஸோ அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஓகே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் லைக் எனக்கு மை செல்ஃப் அண்ட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டு தான் கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல், அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மக்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னா ஐ கேன் க்ரோ மோர் அண்ட் மோர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் 21st ப்ளீஸ் எல்லாரும் மூவி பாருங்க அண்ட் உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. வணக்கம், என் நேம் மகேந்திரன். நான் கவுன்சிலராக இருக்கேன். இப்போ இந்த படத்தில் ப்ரொடியூஸ் அண்டு ஹீரோ பண்ணுறேன். என் மகேந்திரன். நம்ம படத்தில் வந்து ப்ரொடியூஸ் அண்டு ஹீரோ பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் வித் சைக்கோ த்ரில்லர். படத்தில் என்னென்ன தேவையோ அனைத்தும் எல்லாம் கலந்து தான் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய கொண்டு போகிறதுக்கு மீடியா எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது பண்ணி ப்ரொடியூசரே ஹீரோக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய 2-3 ஹீரோ அப்ரோச் பண்ணோம், அவங்கெல்லாம் வந்து இந்த கதைக்கு சரியான ஆப்டா இல்லை, நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் போய் கேட்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணாரு, ஹீரோ போட்டான், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இல்ல மாஸ்க் எல்லாருமே இங்க மாஸ்க் போட்டு தான் அலையிறாங்க. இப்ப என்னன்னா, இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாஸ்க போட்டு தான் அலையிறாங்க. அதுக்குள்ள எத்தனை லேயர்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறது இல்லை. எல்லார்ட்டையும் ஒரு கெட்டவன் இருப்பான், ஒரு நல்லவன் இருப்பான். ஒரு கெட்டவன் இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த முந்தாள் கோயம்புத்தூர் மேட்டர் நடந்ததுல வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அது. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அதிருது, பதறுது. அதை வச்சுதான் அந்த படத்தோட இறைவன் வழிகள் வந்து நம்ம பண்ணோம். மாஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் தான். மாஸ்க் வெளியில எல்லாருமே மாஸ்க் போட்டுருக்காங்க, யாருக்கு தெரியல. இந்த படத்துல நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ஆமா, நைட்ல தான் ஃபுல்லா நைட்ல டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டேல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நைட்ல. ஒரு நைட்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த படத்துல. இல்ல படத்தோட ஷேடோ அது. படத்தோட ஷேடோன்னா அந்த கேரக்டரோட ஷேடோ அது. கேரக்டர் எதுக்குள்ள இருக்கிறான், அதாவது அவனுக்குள்ள ஒரு டிவில் இருக்கும், ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். அந்த டிவில் வெளில வரும்போது அவனுக்குள்ள என்ன எந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு டிசைன் தான் அது. அவனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்துறான் அவன் அப்படிங்கிற டிசைன் தான். ஒரு இருள் சூழ்ந்த உலகத்துல அவன் இருக்கான். அதனாலதான் இறைவன் விழிகள். இறைவன் விழி டைட்டில் பிளஸ் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தேவைப்படுச்சு, அதனால அந்த டிசைன்ல பண்ணிருக்கோம். எல்லாருமே நடிகர் ஆயிட்டு எல்லாரும் பொலிட்டீஷியனா ஆயிட்டாங்க. நீங்க பொலிட்டீஷியன் சைட்ல இருந்து இப்ப நடிகர் ஆயிட்டீங்க. இது டேரக்டர் வந்து நண்பர், அவரோட ஒரு படம் ஏற்கனவே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நமக்கு ஒரு ஐடியா, நடிக்கணும் ஒரு ஆசையும் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னொரு வேற இன்னொரு படம் பண்ணுறதுக்காக போய் கேட்டுட்டு இருந்தாரு. நான் இடையில பார்க்கும்போது மீட் பண்ணும்போது என்ன இன்னொரு படம் பண்ணுறீங்களே ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி கேட்கும்போது இல்லை அந்த வேலை போயிட்டு இருக்கு, என்ன கொஞ்சம் இது பண்ண அப்படின்னு சொல்லி
இல்லை நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்போ படம் பண்ணுன்னு சொன்னீங்க, அதை கடைசி வரையும் சப்போர்ட்டிவாக இருந்து முடிச்சு கொடுக்கணும் அந்த படத்தை. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இடையில வந்துட்டு இந்த பண்ணுறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, 10 நாள் ஷூட் போகணும் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது, கண்டினியூவாக போகணும், எனக்கு கடைசி வரையும் இருந்து பண்ணி தரணும்னு சொன்னாங்க. அது அப்படி வந்து சொல்லும்போது நான் எனக்காக ஒரு அதை ஒன்று சொல்லி ம். ஆமா. பணம் கொடுத்தா போதும்னா இங்க நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்றது இருக்காங்கல்ல, அப்படி பண்ணிடலாம். அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு ஹீரோ சப்ஜெக்ட் இது முதல்ல கிடையாது. ஹீரோக்கான பிளேஸ் ரொம்ப கிடையாது இந்த படத்துல. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல தான் அவர் வருவார். இது வந்து ஓப்பனா உடைச்சி இந்த ஸ்கிரிப்டை உடைச்சி என்னால் பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால இதோட நான் சொல்றேன். என்னன்னா ஹீரோ வந்து அவர் தான், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் போட்டுருக்க செட்டாக வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இவர் ஹீரோ தான், பட் ஹீரோட பிம்பம் இருக்குமே தவிர இவரை நோக்கி டிராவல் ஆகாது ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் மாதிரி, ஒரு வாட்டர் மிலன் மாதிரி எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஒரு ஒரு சென்சிட்டிவா ஒண்ணுமே புரியாத ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டாரு. அது 2-3 பேர் நானும் அப்ரோச் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல, 2-3 பேர் அப்ரோச் பண்ண, ஒரு 4-5 படங்கள் பண்ணிருக்கவங்களை அப்ரோச் பண்ண, சரியான பதில் இல்லை. அப்ப ப்ரொடியூசர் பத்தி சொல்லும்போது அவங்க வந்து இதா ஃபைனான்சியலாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இல்லையா. ஃபினான்சியலா யோசனை பண்ணும்போது எனக்கு தேவைப்பட்டுச்சு. இவரோட உருவம், இவரோட பேசுறது, ஓகே ஓகே இவர் பேசுறது அப்படி இருந்ததுனால எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம இவரை அப்ரோச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பண்ணி பேசினேன். இவர் நார்மலாவே அந்த படத்தோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் பண்ணிருப்பாரு. இவரோட ரியல் கேரக்டரே அதுதான். எனக்கு ஈஸியா இருந்துச்சு. வேற ஒரு ஹீரோ வச்சு நம்ம புதுசா பண்ணி அதை திருப்பி நம்ம கரெக்டா அதை கொண்டாட முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருந்தது. எனக்கு ஈஸியா இருந்துச்சு, சப்போர்ட்டிவா இருந்தது. 2வது வந்து நமக்கு வந்து இந்த கால் ஷீட் வாங்கிட்டு 4 நாள் தான் நடிப்பேன், 5ஆவது நாள் நடிக்க மாட்டேன், 6ஆவது நாள் நடிக்க மாட்டேன், அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. இது எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த படத்துல வந்து மினிமம் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு 4-5 டேஸ் இருக்குமா, 4-5 டேஸ் தான் இருக்கும் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா. பெருசா டிராவல் ஆகிற பெரிய கேரக்டர்ல ஒன்றும் கிடையாது. ஹீரோ பிம்பத்துல இருப்பார், அவ்வளவுதான். இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ. இல்ல, ஹீரோயின் வந்து ப்ராப்பரா பண்ணதுதான். ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ராப்பரா, நான் வந்து ரொம்ப, ஏன்னா ஹீரோயினை வச்சுதான் டிராவல் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் ரெகுடா ஆட்டிடியூடு, ஓவரா ஆட்டிடியூடா இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படுது. அந்த பொண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இங்கே தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு 3 பொண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்களோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள்ல பண்ணியிருக்கேன். அவங்களால நிறைய நான் வந்து எப்படி சொல்றது, நிறைய என்னால் வேலை வாங்கிக்க முடிஞ்சுது. அதனால நான் மேக்ஸிமம் தமிழில் தான் தேடிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஒரு 3 ஃபோட்டோ வந்தது எனக்கு. இந்த 3 ஃபோட்டோவில் இது தமிழ் தான் நினைச்சேன் நான். ஆக்சுவலி இவங்க தமிழ்நாடு தான் நினைச்சேன். பயோ அனுப்பிட்டு சொல்லும் போது வந்து பெங்களூர் இருந்துச்சு. அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்ன, பெங்களூர்னு போட்டிருக்கேன், இவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க என்னன்னு நான் ஃபுல்லாகவே கீழே படிச்சு பாருங்க. நான் படிச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்துல, பிங்காரங்கிற படத்துல வந்து ரோல் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா தான் இவங்களை சூஸ் பண்ணேன். சரி, ஒரு நல்ல கம்பேக் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை சூஸ் பண்ணேன்.